Hi friends, welcome back to our channel Shades of Suji. இன்னைக்கு வீடியோல ஒரு சில கிழங்கு வகைகள் நம்ம அறுவடை பண்ண போறோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில செடிகளோட அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேப்பர் ரோஸ் தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க 5 கலர்ல பேப்பர் ரோஸ் வாங்கிட்டு வெச்சேன். அதுல இந்த yellow கலர் பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்கு. இப்ப சீசன் இந்த வெயில் காலத்துல பேப்பர் ரோஸ் செடி நல்லாவே நிறைய நமக்கு கொத்து கொத்தா பூக்குங்க. நம்ம டெய்லி மாடிக்கு காலையில வரும்போது இந்த கலரா பூக்கள் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த 2 கலர் தான் இப்ப நிறைய பூத்திருக்கு. இது ஒரு லைட் பிங்க் கலருங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். கலர் மாறும்போது இந்த மாதிரி பிங்க்கும் கிரீனும் கலந்த மாதிரி டபுள் கலர்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னும் ஒரு 2 கலர் நான் தேடிட்டு இருக்கேன். அது எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அது எப்ப கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா வாங்கி வச்சிடுவேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிராக்கிள் ஃப்ரூட் பிளான்ட்டுங்க. இந்த செடியில் நிறைய பூக்கள் வச்சுருந்தது. ஆனால் காய்களாக மாறவே இல்லை. மாறுமா மாறாதான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் வச்சுருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த எப்போ பழுக்கும்னு தெரியல. இது ரெட் கலரில் மாறணும் பழுக்கிறதுக்கு. இதை பழுத்ததுக்கப்புறம் இதை பறித்து சாப்பிட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்றத நம்மளே ஃபீல் பண்ணி சொல்லணுங்க. உண்மையிலே இந்த காயை சாப்பிட்டுட்டு புளிப்பாக அந்த காய்னா சாப்பிட்டா அது இனிப்பாக தான் இருக்கா அப்படியா இல்லையான்றதை செக் பண்ணணும். இது மங்கி டெயில் பிளான்ட்டுங்க. ஒரு சின்ன செடி வாங்கிட்டு வச்சேன். ரொம்பவே அழகா இருக்கு. பார்க்க செம்மையா இருக்கு. இதுல இன்னொரு செடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம கிழங்கு வகைகள் அறுவடை பண்ணுறதுக்கு தயாராகலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மா இஞ்சி கிழங்குங்க. போன வருஷம் அறுவடை பண்ணும் போதே நிறைய பேருக்கு மா இஞ்சினா என்னன்னே தெரியல. இது பார்க்கறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்குங்க. ஆனால் இதோட ஃப்ளேவர் மாங்காய் வாசனை வருங்க இதில். அதால் இதுக்கு பேர் மாங்காய் இஞ்சின்னு ஒரு சில ஏரியாவில் சொல்கிறாங்க. ஒரு சில ஏரியாவில் மா இஞ்சின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. நான் 3 டப்பில் வச்சுருக்கேங்க. இந்த ஃபர்ஸ்ட் நான் இப்போ கொட்டுற டப்பில் அந்த அளவுக்கு கிழங்கு வச்சிருக்காது. ஏன்னா ரொம்ப சின்ன செடியாகவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு சரியாவே வளரல. ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு கொட்டி நம்ம கிளறி பார்க்கலாங்க எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கொட்டும் போதே தெரிஞ்சிடுச்சு நிறைய நீர்க்கிழங்கு வச்சிருக்குங்க. இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் சைட்லேயே நீர்க்கிழங்குகளும் வளரும். அதையும் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ட்டு. தண்ணி நிறைய விட்டால் இந்த நீர்க்கிழங்குகள் நிறைய வளரும். தண்ணி அளவாக ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் தண்ணி அளவாக தாங்க விடுறேன். ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி நீர்க்கிழங்கு வந்துடுது. அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. நீர்க்கிழங்கு வராமல் இந்த செடி வளருமா அப்படின்றதும் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் கிளறி பார்க்கலாங்க கிழங்கு நம்மளுக்கு எவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மா இஞ்சி கிழங்கு முதல்ல நான் விதைக்கிழங்கு எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஆர்கே பட்டறை ப்ரோ கிட்ட தான், அவங்க ஷாப்பில் தாங்க நான் நேரில் போய் வாங்கியிருந்தேன். ஒரு கிழங்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 2 கிழங்கு வாங்கிட்டு போன வருஷம் நான் நட்டு வச்சுருந்தேங்க. அதில் நிறைய கிழங்கு நம்மளுக்கு கிடைச்சிது. அதை விதைக்கிழங்காக மாற்றி நான் நிறைய பேருக்கு கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இந்த வருஷமும் என்னுடைய தேவைக்கு போக மீதி இருந்தால் அதே மாதிரி விதைக்கிழங்கா அதை மாற்றி உங்கள் எல்லாருக்குமே நான் தரேங்க. எவ்வளோ கிழங்கு கிடைக்கும்னே முதல்ல நம்மளுக்கு தெரியல. ஆல்ரெடி நிறைய பேர் நம்மக்கிட்ட புக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த விதைக்கிழங்குக்காக. இதில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தாங்க கிழங்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இருக்கிறது எவ்வளோ அதை நம்ம பறித்து எடுத்துகிட்டு ஃபைனலாக 2 டப்லையும் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. இதை தேடி தேடி எடுக்கிறத ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் கொஞ்சம் கிழங்கு நிறையவே இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சில செடியில் கம்மியாக இருக்குது, ஒரு சில செடியில் நிறையா இருக்குது. நிறையா இருக்கும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த செடியை வளர்க்குறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஒரு விதைக்கிழங்கு கிடைச்சா போதும். மண் கலவை மட்டும் கொஞ்சம் லூஸாக வையுங்க. ஏன்னா இந்த மாதிரி விதைக்கிழங்குகள்லாம் வரும்போது கிழங்கு அடியில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது போது மண் கலை நல்லா டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கிழங்கு போய் ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மா இஞ்சியில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கேரளா சைடில் போனீங்கன்னா நிறைய ஷாப்பில் இந்த மா இஞ்சி ஊறுகாய் விற்பாங்க. முதல்ல மா இஞ்சி ஊறுகாவை நான் அங்கே தான் சாப்பிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஆர்கே பட்டறை ப்ரோ ஷாப்புக்கு போகும்போது அங்கே நிறைய கிழங்கு வகைகள் வச்சுருந்தாங்க. அதில் மா இஞ்சி வச்சுருந்தாங்க. சும்மா வாங்கிட்டு தாங்க நட்டேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக நிறைய கிழங்குகள் போன வருஷமும் கிடைச்சிது. இந்த வருஷமும் கிடைக்கும் நம்ம நம்பலாம். இந்த ஒரு டப்ல இருந்து கொஞ்சம் கிழங்கு தாங்க கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த டப்ல நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க.
புதுசா நெறைய பேர் நம்ம சேனல பார்க்குறவங்க வந்து மண் கலவை சொல்லுங்க, மண் கலவை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நான் நெறைய வாட்டி மண் கலவை வீடியோ வந்து போட்டுருக்கேங்க. நீங்க வேணும்னா அத போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் சிம்பிளா வந்து சொல்றேன். நான் வந்து எப்படி மண் கலவை பண்ணுவேன் அப்படின்றத. தோட்டத்து மண் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் நார் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மக்கிய காய்கறி கழிவுகள் உரம் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து நம்மளுக்கு சேல் பண்றாங்க. அத கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மக்கிய மாட்டு சாண உரம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து போட்டுக்கோங்க. வேர்ல வந்து எந்த நோயும் தாக்காது அது போடும்போது. இத தவிர்த்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து மீன் அமிலம் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா முருங்கைக்கீரையில செய்ற கரைசல் வந்து குடுக்கலாம். அப்படியும் இல்லன்னா வாழைப்பழத்தில வந்து கரைசல் செய்றாங்க. அதையும் வந்து நீங்க குடுக்கலாங்க. ஒரு வாட்டி வந்து லிக்விட் ஃபார்ம்ல குடுத்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி வந்து சாலிட் ஃபார்ம்ல குடுங்க. இந்த மக்கிய காய்கறி கழிவுகள் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு 2 கைப்பிடி ஒரு செடிக்கும் போட்டு விட்டீங்கனாலே, செடி வந்து நல்லா கிரீனா வந்து வளரும். பார்க்கவே ரொம்ப சூப்பரா வந்து இருக்குங்க. உரம் குடுக்குறது அப்படின்றது மாடி தோட்டத்தில பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயங்க. செடி வச்சேன் ஆனா எனக்கு வளரல அப்படின்னு சொல்றவங்க, கரெக்ட்டா வந்து உரம் வந்து குடுத்து மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. தரையில வைக்கிற செடிக்கு எப்படியாவது உரம் வந்து அது ரூட் போற வழியில வந்து அதுக்கு கிடைக்கும். ஆனா மாடியில வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து குடுத்தா மட்டும் தான் செடி வந்து நல்லா வளரும். அதால மாடியில வளர்க்கும்போது அப்படின்றது கொஞ்சம் நெறைய மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதாங்க இருக்கும். அதுலயும் இந்த செடிலாம் வந்து கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல்லாம் வந்து வராது. செடிய வச்சுட்டு அப்பப்போ உரம் குடுத்து தண்ணி ஊத்திட்டு வந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு அறுவடை வந்து கிடைக்குங்க. நான் எல்லா டப்லயுமே வந்து ஒரு கிழங்கு தாங்க வந்து நட்டு வச்சேன். அதுல நமக்கு இவ்ளோ கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னொரு ஒரு ப்ளூ கலர் டப் இருக்கு. அது வந்து அப்புறமா வந்து நம்ம அறுவடை வந்து பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து கொஞ்சம் நெறைய கிழங்குகள் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேங்க. ஏன்னா அதுல இருந்த செடி எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருந்துச்சு செடி. இப்போ இதெல்லாம் தண்ணீல வாஷ் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நான் காட்டுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத. இஞ்சி அறுவடை வந்து முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து கொஞ்சமா வந்து தக்காளி வந்து இருக்குங்க. இந்த தக்காளி செடி எல்லாமே வந்து தானா மொளஞ்ச செடி. அங்கங்க நம்ம வந்து அந்த காய்கறி கழிவுகள் உரம் வந்து போடுறோம் இல்லைங்களா? அதுல வந்து தானாவே மொளஞ்ச செடி எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணி நட்டு வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த மாரி கொத்து கொத்தா காய்க்கிற தக்காளி வந்து தானாவே வளர்ந்துருச்சுங்க. நெறைய வீடியோல வந்து பார்த்துருக்கேன். இந்த மாரி கொத்து கொத்தா காய்க்கும். அது பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனா இந்த செடி வந்து என்னுடைய மாடி தோட்டத்துல தானாவே வந்து வந்திருக்குங்க. அதுல ஒரு 6, 7 காய் வந்து பழுத்திருக்கு. அத மட்டும் நம்ம இன்னைக்கு பறிச்சு வந்து எடுத்துக்கலாங்க. கடையில வாங்குற தக்காளியில வந்து அந்த அளவுக்கு ஜூஸும் வராது, புளிப்பாவும் இருக்காதுங்க. அதுவே நம்ம வீட்ல இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா வளர்த்து பறிக்கும்போது அதுல நெறைய ஜூஸும் வரும். செம்ம புளிப்பாவும் வந்து இருக்குங்க தக்காளி. அடுத்து வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஒரு வாட்டி கிழங்கு வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிட்டுட்டு அதில் ஒரு கிழங்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதில் வந்து இலை வந்து தானாகவே முளைச்சிருந்தது. அந்த கிழங்கை தான் வந்து நான் உடச்சி எடுத்து வந்து இதில் நட்டு வச்சேங்க. எப்படி வளருன்றது எனக்கு தெரியாது. முதல் தடவையாக நான் இப்போ தான் வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து இந்த மாதிரி வச்சு வந்து வளர்த்து பார்க்குறேங்க. நிறைய பேர் வந்து இந்த குச்சி இருக்குது இல்லைங்களா, நம்ம கட் பண்ணுறோம், அந்த குச்சியை வந்து வச்சாலே வந்து கிழங்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து எங்கேயுமே அந்த குச்சி கிடைக்காததுனால நான் வந்து கிழங்காவே வந்து நட்டேங்க. இப்போ வந்து இதில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு டப்பில் தான் வந்து நான் நட்டேன். ஆனால் அதில் நிறைய வந்து அந்த கிடைச்சது அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க டப்லையும் நான் நட்டு வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு செடியை வந்து நான் பிடுங்கி பார்த்துறேன். இதில் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து இந்த பெருசாக இருக்கிற செடியை வந்து பிடுங்கி பார்க்கலாங்க. இதுக்குள்ளே எவ்வளோ கிழங்கு இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து இருக்கேன். ஏன்னா மேலே பார்க்கும்போதே கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சுது. ஆனால் அடியில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக வந்து தெரியல. இந்த ஒரு கட்டிங்ஸ்லேருந்தே கட் பண்ணி நான் நிறைய தொட்டியில் வந்து வச்சு வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம பிடுங்கி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா மண் கலவையெல்லாம் லூஸாக தான் இருக்குது. ஈஸியாக வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துடுச்சுங்க. அப்பா எவ்வளோ பெரிய கிழங்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு பார்க்கும்போதே செம்ம சந்தோஷம். அது கிழங்கா இல்லை பாறையானே வந்து தெரியல. அந்த அளவுக்கு பெருசாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வந்து இருக்குங்க இந்த கிழங்கு. மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன டப்பில் நம்மளால் இவ்வளோ பெரிய கிழங்கு வந்து விளைவிக்க வந்து முடிஞ்சுது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நிறைய டிஷ் வந்து இதில் செஞ்சு வந்து நம்ம சாப்பிடலாம். அப்படியே வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே வந்து நல்லதுங்க. ஹேருக்கு வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க முடி வந்து வளர்கிறதுக்கு. இப்போ ஃபைனலாக நமக்கு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா பெருசாக பாறை மாதிரி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி கிழங்குகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி கிடச்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.